ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போறோம். முக்கியமான தகவல் என்னுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகணம் நடைபெறப் போகிறது. சந்திர கிரகணம், பூரண சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு வந்தாலே, கிரகணம் வந்தாலே அதனால் பல்வேறு விதமான மாற்றங்கள் மனித வாழ்க்கையில, உலக நடப்புகள்ல ஏற்படும் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இந்த கிரகணம் வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி மதியம் 3:20 ஆரம்பித்து இரவு 7:53 வரை நடைபெறப் போகிறது. இந்த கிரகண நேரம் இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம். இந்த கிரகணத்தினால என்ன லாபம்? நல்ல செய்தியை சொல்லணும் இல்லையா? கிரகணத்தினால என்ன லாபம்னா, பணக்காரர்களுக்கு நல்ல கொழுத்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள் பாருங்க, இவங்களுக்கு தன நாசம் இருக்கும். ஆனால் ஏழைகளுக்கு நல்ல பண வரவு இருக்கும், நல்ல சுபிட்சம் இருக்கும். அதுதான் இந்த கிரகணம் சொல்கிறது. அது மாதிரி பால் உற்பத்தி நம்ம நாட்டில் அதிகரிக்கும். அது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம ராசியில் ஒவ்வொன்றா இப்போ சொல்லிட்டு வர போறேன். இரவு 8 மணிக்கு குளிக்க போயிடணும். குளிச்சுட்டு அந்த கிரகணத்தை சாந்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணத்தினாலே நம்ம நாட்டில் அரசு மக்களுக்கு பல நன்மைகளை செய்யும், நலத்திட்டங்களை கொண்டு வரும். இந்த கிரகணத்துடைய அமைப்பு அப்படி இருக்கிறது. அதற்கு பின்னாலே அரசு பல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரும். இதில் என்னன்னா, புதிய வகை வைரஸ் நோய் ஒன்று உலகத்தில் பரவும்னு இருக்கு. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிரகணத்திற்குரிய பரிகார மந்திரத்தையும் நான் சொல்லுவேன். நம்ம ராசிப்படி என்ன மந்திரம் எல்லாம் சொல்ல போறேன், கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல பலனை பெறுங்கள். எனதருமை மேஷராசி என்பர்களே, இந்த பூரண சந்திர கிரகணம் ஏற்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பா மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன துன்பங்கள் இருக்கோ அந்த துன்பங்கள் விலகக்கூடிய அற்புதமான பாக்கியம் ஏற்படும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர கிரகணம் நிகழறது. நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதப்படுத்தப்படுகிறது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கோயில்ல குடமுழுக்கு நடக்குது அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த கோவிலுக்கு ஒரு சக்தி வருவதை போல இந்த சந்திர கிரகணத்தை நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் பின்பற்றி, இந்த நேரத்தில் சந்திர கிரகணம்னு குறிப்பிட்டு சொல்றோம் பாருங்க, அந்த நேரத்திலே நீங்கள் சாப்பிடாம இருந்து அந்த 8 மணிக்கு குளித்து கிரகணம் சாந்தி செய்து கொண்டால் நீங்கள் புனிதப்படுத்தப்படுகிறீர்கள். அதுதான் ரகசியம். இல்லை நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், எனக்கு என்னங்க ஆகும் கேட்கக்கூடாது. கிரகண வழிமுறையை கடைபிடிக்கணும். கிரகண நேரத்தில் தெய்வ மந்திரங்களை சொல்லுங்கன்னு சொல்றோம் பாருங்க, மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி செய்தால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு என்ன நன்மை வரப்போகுதுன்னா, என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, எண்ணி 48 நாள்ல இந்த பிஸ்னஸ் உடைய முன்னேற்றம் தொடங்க ஆரம்பிச்சோம். நீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிஸ்னஸ்ல என்ன தடை இருக்கும், அந்த தடை நீங்க எண்ணி 48 நாட்களிலேயே உங்களுக்கு முன்னேற்றத்தின் அடிப்படை தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல குரு தத்துவம்ங்கிறோம். குருவுடைய ஆலோசனை, குருவுடைய வழிகாட்டுதல், குரு கூடவே இருந்து உதவி செய்வது, ஒரு டீச்சர்ஸுடைய சப்போர்ட் மாணவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்குது. இந்த ஃபினான்ஷியல் செக்டார் இருக்கு பாருங்க, அந்த ஃபினான்ஷியல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பல பேங்க் இப்போ ஒன்றாக இணைக்கப்படும். அப்படி இந்த வங்கித்துறையிலே பல சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும். பொதுமக்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் நடக்கும். பணப்பரிமாற்றங்களில் மக்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீரும். இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்கு எதிர்பார்க்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். நல்ல ஜாப் கிடைக்கும், ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும். சார் எனக்கு சரியா வேலையில ப்ராப்ளமாவே இருக்கு அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கிட்டுங்களேன். இப்போ புதிய வேலை கிடைக்கும். இந்த கிரகணத்திற்கு பிறகு அந்த கிடைக்கக்கூடிய வேலை நல்ல சம்பளத்தோடு அமையும். அதுமாதிரி மேஷராசிக்காரர்கள் வீடுகளில் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் பேர பிள்ளைகளுக்கோ இப்போ திருமணம் வேக வேகமாக கைகூடி வரும் பார்ப்பீங்க. அதுவும் நல்ல வசதியான இடங்களில், நல்ல இடங்கள்ல திருமணம் ஃபிக்ஸ் ஆகும்.
அந்த ஒரு யோகம் இப்போ இருக்கு. இந்த கிரகணம் வந்துட்டு போன பிறகு அது இருக்கு. மேஷராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். செவ்வாய், புதன், சூரியன், ராகு 4 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய மேன்மை. உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. மேலதிகாரி சப்போர்ட்டா இருப்பார். ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு ஒரு உதவி செய்வார். இந்த மேஷ லக்னம், மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு ஆபீஸ்ல ப்ரொமோஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இப்போ மேலதிகாரி அவருக்கு நீங்க முறையிடலாம். பாருங்க, எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, எனக்கு மட்டும் ரொம்ப ஸ்டாக்னட் ஆகி நிற்கிறேன் அப்படின்னு நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ரமோஷன் விஷயத்தை கொடுப்பாங்க. சம்பள உயர்வும் கிடைக்கும். ஒரு இடப்பெயர்ச்சி ஏற்படக்கூடியவர்களுக்கு, எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இடப்பெயர்ச்சி கிடைக்குது. ராகு பகவான் லாபத்தில் வந்து நிற்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்குலாம் இப்ப ரொம்ப நல்ல யோகம். உங்க ஜாதகப்படி தசாபுத்தி சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா புதிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வரும். உங்களுக்கு ராசிக்கு அதிபதி லாபத்திலே வந்து இந்த கிரகண நேரத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போற. ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த கிரகண நேரத்திலே ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை மேஷராசிக்காரர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தா நல்ல வேலை, நல்ல செல்வம், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல கல்வி, நல்ல பிசினஸ் என்று எல்லாவற்றிலும் வெற்றி கிடைச்சிடும். ஓம் சரவண பவ மந்திரம். மற்ற மந்திரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரத்தை சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிடணும், எனக்கு இது வேணும்னு. இந்த ஓம் சரவண பவ மந்திரம் மட்டும் நீங்க என்ன வேணும்னு வேண்டிக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நினைத்த விஷயத்தை, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் இறைவனை கொண்டு வந்து தருவார். அதுதான் ஓம் சரவண பவ மந்திரத்துடைய தன்மை. மற்ற மந்திரங்களெல்லாம் சொல்லி நம்ம இது வேணும்னு வேண்டிக்கிடணும். ஓம் சரவண பவ மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்ல சொல்ல இறைவனே தானே வந்து உதவுவான் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் இந்த கிரகணம் முடிந்த பிறகு சில நாட்களிலேயே எட்டுக்குடி சென்று எட்டுக்குடி முருகனை வழிபடுவது உங்களுக்கு கிரகணத்தினாலே மிகப்பெரிய வெற்றிகளை, உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை, உச்சங்களை தொடக்கூடிய வாழ்க்கையை தரும். அந்த வகையில் வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகம் நடைபெறப் போகிறது. அன்றைக்கு பௌர்ணமி. பூரம் நட்சத்திரம், சிம்மராசி பூரம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே கடக லக்கணத்திலே கேது கிரகஸ்தம்னு பேர். உங்களுக்கு தெரியும், சிம்ம ராசியிலே இப்போ வந்து கேது பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். அங்கதான் பூரம் நட்சத்திரமும் இருக்கிறது. கிரகணம் நடைபெறக்கூடிய இடம் அதுதான். அப்படி கேது கிரகஸ்தம்னு பேரு. கேதுவினால் ஏற்படக்கூடிய கிரகணம் அப்படின்னு அர்த்தம். இந்த கிரகணத்தினாலே சூறாவளி காற்று ஏற்படும் பிற்காலத்தில் அப்படின்னு இருக்கு. கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளில் ஒன்று நல்ல மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. நம்ம ஊர்ல விவசாயம் 3 போகம் விவசாயம் நடைபெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் வரும்னு இருக்கு. அது மாதிரி திருடர்கள், வெளிமாநிலத்து திருடர்கள், அந்த திருடர்களை கண்டுபிடித்து நம்ம ஊர்ல கொள்ளையடித்து வெளி மாநிலங்களுக்கு தப்பக்கூடிய திருடர்களை கண்டுபிடித்து அரசாங்கம் தண்டிக்கும் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த கிரகண நேரத்துல பாதிப்பு நமக்கு வரக்கூடாது. இந்த நேரத்துல பிரெக்னண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் இருந்தாங்கன்னா சந்திரனை பார்க்க கூடாது. பிரெக்னன்சிக்கு பாதிப்பு வரும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. நம்ம வீட்டு ஜன்னல் எல்லாம் கூட அடைச்சு வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க பழைய காலத்துல. அதே மாதிரி இந்த கிரகணம் ஆரம்பிப்பதற்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம சாப்பிட்றணும். காலையிலேயே சாப்பிட்ருக்கணும். கிரகண நேரத்தில் வயிற்றுல சாப்பாடு எதுவும் இருக்கக்கூடாது. இது நோயுற்றவர்கள், முடியாதவர்கள் விஷயத்தை அப்படி எடுத்துக்க கூடாது. பொதுவாக கிரகண நேரத்தில் வயிறு காலியா இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதுன்னு சொல்ற அந்த நட்சத்திரத்துக்காரர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பூரம், பரணி, பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, மகம், உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறது. இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கவனமா இருந்து இந்த கிரகண விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கும் கிரகண சாந்தி அவர்களும் செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணம் வருவதனாலே பொதுவாக உலக அளவில் என்ன கேட்டீங்கன்னா, வடக்கே நிறைய மழை பெய்யும், காடுகளில் நிறைய மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. நிறைய நில அதிர்வுகள் கிரகணத்திற்கு பிறகு இந்த பூமியில ஏற்படும். நல்ல தானிய விருத்தி இருக்கும்.
இந்த கிரகண நேரத்துல உபாசனை இருக்கக்கூடியவர்கள், ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா தெய்வ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வழக்கமா நீங்க ஒரு மந்திரத்தை சொன்னால், ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரு பலன் தான் என்று சொன்னால் இப்போ 100 மடங்கு பலன் கிடைக்கும். அதுதான் விசேஷம். கிரகண நேரத்தை தெய்வ உபாசனை பண்றவங்க விட மாட்டாங்க. எந்த தெய்வத்தை உபாசனை பண்றாங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு நம்ம தெய்வத்தை உபாசனை பண்ணல, நம்ம சாதாரண மனிதர்களா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடித்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த கிரகண சாந்திக்குன்னு ஏதாவது மந்திரம் உண்டானா அந்த மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நான் சொல்றேன், குறித்து வச்சுக்கோங்க. இயன்றவர்கள் அதையும் சொல்லலாம். இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்த உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. நான் திருப்பி சொல்றேன். இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்து உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. அந்த மந்திரத்தை சொல்லலாம். சார் இவ்வளவு பெரிய மந்திரத்தெல்லாம் நாங்கள் எப்படி சார் சொல்றது அப்படின்னு சிம்பிளான வழிமுறை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்க ஒரு 108 முறை ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இது சிம்பிளா சொல்லிட முடியும் இல்லையா? ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க கிரகணம் முடிந்த பிறகு சொல்வதும் கூட ரொம்ப விசேஷம். சரிங்களா? அப்படி கிரகணம் முடிந்த உடனே குளிக்கணும். இந்த பௌர்ணமி சிரார்த்தம் கொடுப்பாங்க, திதி கொடுப்பாங்க. அவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். பௌர்ணமி திதி கொடுக்கக்கூடியவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். அப்ப இந்த நிகழ்ச்சியில இந்த சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு நான் சொல்லிட்டேன். நேயர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களையும் சரியா செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க நேரடியாக சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். சார் எங்களால் நேரம் வர முடியல சார், சென்னைக்கு நேரம் உங்களை பார்க்க முடியல, நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும். அந்த நம்பரில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. என் அன்பிற்குரிய நேயர்களே, இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.